அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ ஒளிப்பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை மரத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான நோய்களில் ஒன்றான சிக்கோட்டா மஞ்சள் இலைப்புள்ளி நோய் என்கிற இலைப்புள்ளி நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இலைப்புள்ளி நோய் எதனால் வருது அப்படின்னா, மைக்கோஸ்பெரில்லா என்ற புஞ்சை மூலம் வருது. இந்த நோய் தாக்குச்சு அப்படின்னா வாழையோட மகசூலில் 30% 50% வரை இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த நோயோட அறிகுறி என்ன அப்படின்னா, முதல் இலையோட மேற்பகுதியில் வெள்ளரி மஞ்சள் அல்லது பச்சை கலந்த கோடுகளாக ஆரம்பித்து இது நாளடைவில் வட்ட வடிவத்தில் கரும்பழுப்பு நிறமாக மாறி இந்த புள்ளி நடுப்பகுதியில் சாம்பல் நிறமாகவும் இலையோட ஓரப்பகுதியில் மஞ்சள் நிற வளையமும் தோன்றி அது நாளடைவில் இலையை முழுவதுமாக சருகுகளாக மாற்றிவிடுகிறது. இந்த நோயோட பாதிப்பு வாழையை எவ்வளோ பாதிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வாழை நட்டதுலேருந்து 6 to 7 மாதத்தில் ஒரு மரத்தில் 5 முதல் 20 பச்சையில இருக்கணும். பூ வைக்கும் போது 12 to 15 இலை முடிக்கி இருக்கணும். அறுவடைங்கிற போது 7 to 10 இலை இருக்கணும். ஆனால் இந்த மட்டை காய்ச்சல் வந்தது அப்படின்னா அந்த இலைகளை பாதியாக குறைச்சி பழத்தை அறுவடைக்கு முன்னாடியே பழுக்க வச்சிருது. இது அதிகமாக இந்த நோய் பாதிக்கிறது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில், அப்புறம் மகாராஷ்டிராலையும் பாதிக்குது. இந்த நோயை எப்படி தடுக்குது அப்படின்னா, இது அதிகமாக மழை மற்றும் பனிக்காலத்தில் தான் அதிகமாக வரும். இது நம்ம வாழையை நடவு செய்யும் போதே சரியான இடைவெளியில் நடவு செஞ்சோம். அடுத்தது நம்ம பாதிக்கப்பட்ட வாழை மரத்தோட இலை காஞ்சி சருகான இலைகள்லாம் எடுத்து தோட்டத்தை விட்டு வெளியே அப்புறப்படுத்தி எரிச்சிடணும். இது மூலியமாகவும் தடுக்கலாம். அடுத்தது நம்ம நடவு செஞ்சதுலேருந்து 5 to 6 மாதத்துல இருந்தே 20 to 25 நாள் இடைவெளியில் நோயோட தாக்கத்தை பொறுத்து 5 to 8 முறை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பூஞ்சான கொல்லியை இலையின் மேல் மற்றும் கீழ்ப்புறமாக நன்றாக அடித்தோம் அப்படின்னா இந்த நோய் முழுவதுமாக கட்டுப்படும். அதாவது 150 நாள்ல இருந்து 300வது நாள் முடிக்கும் நம்ம கார்பன்டிசம் ப்ரோபிகானஜோல் கம்பெனியன் இதை நம்ம 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி பனோல், டோட்டல் கம்பெனியில் அறிமுகப்படுத்தியிருக்க பனோலை நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நம்ம இந்த வாழை மரத்தை தாக்கக்கூடிய இலைப்புள்ளி நோயிலிருந்து நம்ம முழுவதுமாக வாழை மரத்தை காப்பாற்ற முடியும். இந்த எண்ணெயை வாழைக்காக மட்டுமே தயார் செஞ்சிருக்காங்க. இது ஒரு மினரல் ஆயில். இது ஒட்டு திரவமாகவும் செயல்படும். இது அடுத்து நோயை பரப்ப விடாம அந்த இலையிலேயே கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் போது ஒட்டு திரவத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்படி இந்த முறைகளை கையாளுவதன் மூலம் நம்ம இலைப்புள்ளி நோயிலிருந்து வாழை மரத்தை முழுவதுமாக காப்பாற்றி விடலாம். இதை பற்றின விழிப்புணர்வை அனைத்து விவசாயிகளுக்கும் பகிர்ந்து பயனடைய செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.